தென்காசியில் உள்ள குற்றாலம் அருவிகளில் மெயின் அருவி தவிர்த்து அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், அங்கு குற்றாலத்திற்கு வரும் மக்களின் வருகை எப்படி உள்ளது? மக்களுக்காக அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டுள்ளதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் அறிவித்தை தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, அதே போல புலியருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என, அதாவது தற்காலிக தடை என மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் அறிவித்தார். அதனை கடந்த 7 நாட்களாக அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் தடை விதித்த நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அதாவது இங்குள்ள அனைத்து அருவிகளையும் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து தண்ணீர் வரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தடை நீக்கப்பட்டு இன்று காலை முதல் ஐந்தருவி, பழைய குற்றாலம், அதே போல புலியருவி, சிற்றருவிகளில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து அருவிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.